பாடுகளின் பாதையில் 5. சீரேனான சீமோன் உதவி செய்கிறார். சீரேனான சீமோன் இயேசுவுக்கு கடைசியாய் கை கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர். இயேசு சீமோனுக்காய் சுமந்த சிலுவையை சீமோன் இயேசுவுக்காய் சுமக்கிறார். வயலை பார்க்க வந்தவருக்கு வாழ்வை பார்க்கும் வாய்ப்பு. தான் எழுவதற்குத்தான் இயேசு விழுகிறார் என்பதை சீமோன் அறியவில்லை. பிறரின் பார்வையில் சீமோன் குற்றவாளியாய் தெரிந்திருக்கலாம். எனினும் முதலாய் இயேசுவை பார்க்கும் வாய்ப்பும் இறுதியாக இயேசுவுக்கு முதலும் வாய்ப்பும் அவருக்கே கிடைக்கிறது. நான் என்ன குற்றவாளியா என அவர் சட்டம் பேசவில்லை. எனக்கு விருப்பமில்லை என விவாதமும் பண்ணவில்லை. சிலுவையை தூக்கி கொண்டு கடவுளின் கடைசி பயணத்தில் கூடவே நடக்கிறார். இயேசுவுக்கு கரம் கொடுக்க வேண்டிய ஒரு சீமோன் காணாமல் போக வழியில் வந்த இன்னொரு சீமோன் வழித்துணையாகிறார். சீமோன் அறிந்திருக்கவில்லை, தனது பெயர் காலம் காலமாய் நினைவு கூறப்படுமென. என்னை பின்பற்ற விரும்புவோர் தங்கள் சிலுவையை தூக்கி என்னை பின் செல்லுங்கள் என்று சொன்னவரின் சிலுவையே சீமோன் சுமந்து செல்கிறார். மணுமகனுக்கு இது கடைசி பயணம். சீரேன் சீமோனுக்கோ ஆன்மீகத்தின் முதல் பயணமாக அமைந்தது. சிந்திப்போம். முதல் வாய்ப்பிலேயே இயேசுவை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஏனெனில் அது நமது கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம்.